நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற போட்டி போராட்டத்தின் போது பாஜக எம்பி பிரதாப் சந்திரா சாரங்கி நெற்றியில் காயம். ராகுல் காந்தி தள்ளிவிட்ட போது ஒரு எம்பி தன் மீது விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக குற்றஞ்சாட்டியதால் பரபரப்பான சூழல். நாடாளுமன்றத்திற்குள் செல்ல முயன்ற போது பாஜக எம்பிக்கள் தன்னை தடுத்து நிறுத்தி மிரட்டியதாக ராகுல் காந்தி புகார். தொடர்ந்து முன்னேற முயன்ற போது தள்ளிவிட்டதால் தான் பாஜக எம்பி பிரதாப் சந்திராவும் காயம் அடைந்ததாக விளக்கம். इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். நீல நிற உடையுடன் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, திருமாவளவன் உள்ளிட்ட எம்பிக்கள் கண்டன முழக்கம். माफी मांगो अमित शाह, माफी मांगो, मान नहीं सहेंगे. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் விசிகவினர் போராட்டம். ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்த காவல்துறை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக இன்று ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தின் 18 மாவட்டங்களில் 34 உயர்மட்ட பாலங்களை உடனடியாக கட்டுவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. வெள்ள பாதிப்புக்குள்ளான கிருஷ்ணகிரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுமார் 178 கோடியில் புதிய பாலங்கள். அண்டை மாநிலத்தின் கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கக்கூட முதலமைச்சருக்கு தெம்பில்லை. முல்லை பெரியாற்றில் மாநில உரிமைகளை நிலைநாட்டவும் திராணியில்லை எனவும் இபிஎஸ் கண்டனம். ஜமைக்கா நாட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நெல்லையைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. சூப்பர் மார்க்கெட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது பதிவான சிசிடிவி காட்சிகள். தங்கம் விலை இன்றும் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 520 ரூபாய் குறைந்து 56,560 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பங்கு சந்தைகளில் வர்த்தகத்தின் தொடக்கத்தில் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளும், நிப்டி 300 புள்ளிகளும் சரிவு. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 தீவிரவாதிகள் பலி. குல்கம் பகுதியில் பதுங்கியிருந்தவர்களை சுற்றி வளைத்த போது தாக்குதல். ஜம்மு காஷ்மீர் துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர்கள் 2 காயம். தேடுதல் வேட்டை தொடர்வதாக பாதுகாப்பு படை தகவல். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பைத்தியக்காரத்தனத்திற்கு கண்டனம் என லாலு பிரசாத் யாதவ் காட்டம். அமித்ஷா அரசியலிலிருந்தே விலக வேண்டும் என வலியுறுத்தல். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு. தற்போது வரை ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் தகவல்.
மறைந்த பேராசிரியர் அன்பழகன் பிறந்த நாள். அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் அங்கீகரிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என கூறி தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஓலா ஊபர் சேவையை தடை செய்ய வலியுறுத்தி சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். பதினோரு ஆண்டுகளாக மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாமல் இருப்பதாகவும் கூறி கோட்டை நோக்கி பேரணி. திருச்சியில் அமையவுள்ள உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் 175 கோடி ரூபாயில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது பொதுப்பணித்துறை. நாக்கை பிளவுபடுத்தி டாட்டூ வரைந்த விவகாரம் தொடர்பாக சிறையில் உள்ள ஹரிஹரனிடம் மருத்துவ குழுவினர் நாளை விசாரணை. சிறைத்துறை அனுமதி அளித்ததை அடுத்து விசாரணை நடத்தப்படுகிறது. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு போலீசாரிடம் விசாரணை. ஏற்கனவே காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர், வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் கைது. சென்னையில் காலையிலேயே பெய்து வரும் மிதமான மழை. மழையில் நனைந்தபடியே பணிக்கு சென்ற மக்கள். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1150 கன அடியாக அதிகரிப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து உயர்வு. மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்றதாக கைதான காவலரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. போதைப் பொருள் வழக்கில் சிக்கும் காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உறுதி. அனைத்து அதிகாரிகளுக்கும் காவல்துறை டிஜிபி அலுவலகத்திலிருந்து பறந்தது உத்தரவு. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்ததாக வருமான வரி அதிகாரிகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணையை தொடங்கியது வருமான வரி புலனாய்வு பிரிவு. சென்னை புழல் அருகே சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளான லாரியின் பின்புறத்தில் பேருந்து மோதியதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பள்ளி மாணவன் ஓட்டி வந்த பைக்கை பறிமுதல் செய்த ஆட்சியர். மாணவனின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கவும் காவல்துறைக்கு உத்தரவு. எந்த கடைக்கு நீ ஓட்டக்கூடாது. இந்த வண்டி சாவி நீ 18 வருஷம். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை தாக்கியதில் இளம்பெண் உயிரிழப்பு. வீட்டின் அருகே வனப்பகுதியில் இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற போது சிறுத்தை தாக்கியதாக தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை தாக்கி பட்டதாரி பெண் உயிரிழந்த சம்பவம். கேவிக்குப்பம் துருவம் வனப்பகுதியில் ட்ரோன் கேமரா மூலமாக சிறுத்தையை தேடும் வனத்துறை.
சிறுத்தை தாக்கி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆறுதல். சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. பாம்பனில் கட்டப்படும் ரயில்வே பாலத்தின் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியதாக தகவல். விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என அதிகாரிகள் நம்பிக்கை. நெல்லை மாவட்டம் இருகந்துறை கல்குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்து விபத்து. கல்குவாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. நெல்லை மாவட்டம் பாப்பன்குடியில் பெட்ரோல் குண்டு வீச்சு அரிவாள் வெட்டில் ஈடுபட்ட கும்பல் கைது. 7 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மலர்கொடியின் மகன் கைது. பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்ததால் நடவடிக்கை. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரை நோக்கி ஏவுகணைகள் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல். நகர் முழுவதும் அலாரம் ஒலித்ததால் அச்சத்தில் மக்கள். அர்ஜென்டினாவில் சிறிய ரக தனியார் விமானம் விழுந்து விபத்து. இரண்டு பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. அமெரிக்கா மெக்சிகோ எல்லை திறக்கப்பட்டதாக வெளியான வதந்தி. எல்லையை நோக்கி முன்னேறியவர்கள் மீது கண்ணீர் புகைகுண்டுகள் வீச்சு. ப்ரோ கபடி லீக் 3ஆம் கட்ட லீக் போட்டியில் பெங்களூரை பந்தாடிய தமிழ் தலைவாஸ். மற்றொரு ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தியது பாட்னா பைரேட்ஸ். நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணத்தில் பங்கேற்ற நடிகர் விஜய் புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்து மகிழ்ச்சி. மும்பையில் நடைபெற்ற கோலாகல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஏராளமான பாலிவுட் நட்சத்திரங்கள் பங்கேற்பு. அருண் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள வணங்கான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. இயக்குனர் பாலாவின் 25 ஆண்டுகால திரைப்பயணத்தை கொண்டாடும் நிகழ்வில் திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் மார்கழி மாத ஜோதி தரிசனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என விண்ணை பிளந்த பக்தர்கள் முழக்கம். கலகலப்பு திரைப்படத்தில் நடித்த காமெடி நடிகர் கோதண்டராமன் காலமானார்.